விகே பிரதர் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொட்டேட்டோ வச்சு ஒரு கட்லெட். அப்போ நீங்கள் நினைப்பீங்க கட்லெட்னால் நிறைய காய்கறி இதெல்லாம் வச்சு பண்ணணுமே அப்படின்னு. நாங்கள் சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சே நாங்கள் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவி அதை பாயில் பண்ணியிருக்கேன். 2 விசில் இல்லைன்னா 3 விசில் வச்சுருக்கணும். நல்லா ரொம்ப குறைவாலாம் வேக தருவில், சும்மா நார்மலாக வெந்தாலே போதும். அந்த வெந்த உருளைக்கிழங்க நான் என்ன பண்ணுறேன், தோலெல்லாம் உரித்து ஒரு சீச்சுக்கிறேன். நம்ம கையில் மெசேஜாக கூட கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ இதை நான் வந்து சீச்சு எடுத்தேன்னா ஒரு ஈவனாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதில் நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறேன். பெரிய வெங்காயம் போடும்போது அந்த உருளைக்கிழங்குல கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாவும் இருக்கும். 2 சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண எல்லாத்தையுமே நம்ம அந்த கிரேட் பண்ண அந்த பொட்டேட்டோக்குள்ளே நம்ம ஆட் பண்ணி அதை மசிக்க போகிறோம். இது நீங்கள் நினைக்கலாம், என்னடா கட்லெட்டுன்னு சொல்கிறாங்களே, நிறையா வெரைட்டி காய்கறியெல்லாம் போட்டு பண்ணணும், நிறையா மசாலாலாம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லைங்க. வீட்டில் இருக்கிற ஐட்டமை வச்சே நம்ம எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், வேக வச்ச அந்த பொட்டேட்டோ, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ மசாலா என்னென்னா, வீட்டில் உள்ள மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். வேறு எந்த தூளும் போடல. மிளகாத்தூள், காரத்துக்கேற்ப கரம் மசாலா தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக, அடுத்து கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுன்றக்காக நான் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இது எல்லாமே நான் ஒரு சும்மா அப்ராக்சிமேட்டடாக போயிருக்கேன். நீங்கள் எடுத்துருக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது லைட்டாக தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணும்போது தேவையான அளவு மட்டும் போடுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி இல்லாமல் தான் பிசையணும். தண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு தேவையான அந்த சேஃப் கிடைக்காது. நீங்கன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள், கையில் வந்து ஒட்டாது. அப்போ நம்ம கரெக்டான பதத்துக்கு தான் பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் தண்ணி ஓவராக ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ப்ரெட் க்ரம்ஸை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். பட் எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது. ஸோ நான் எதுவுமே ஆட் பண்ணலை. அதனால நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் நான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஷேப்பும் ஒவ்வொரு டிசைனாக நான் பண்ணியிருக்கேன். இந்த குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுங்கள, ஒரே ஷேப்பாக இருந்தால் ஒரு மாதிரி போரியாக இருக்கும். நம்மளுக்கு டிசைனாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இதை வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக போட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை கெட்டி பதத்துக்கு நான் இது பண்ண போகிறேன். ரொம்ப தண்ணியாலாம் பண்ணிடக்கூடாது, ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ ப்ரெட்டை நான் என்ன பண்ணிட்டேன், மிக்சியில் ஒரு அடி அடித்து தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த பொட்டேட்டோவை கார்ன்ஃப்ளவர் இதோட ஒரு டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸோடு போட்டு எடுத்து கோட் பண்ணி தனியாக பிளேட்டில் வைக்க போகிறோம். ஒவ்வொரு ஷேப்லேயும் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பொட்டேட்டோவில் ரொம்ப தண்ணி கூடிருச்சுன்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் அந்த ப்ரெட் க்ரம்ஸுமே போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. நான் குட்டி பிள்ளைய அட்ராக்டிவாக இருக்குன்றாக நான் வந்து குட்டி குட்டியாக நிறையா டிசைன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸோடு நல்லா பைண்ட் ஆகி பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ஆனால் இதை வந்து அப்படியே சாப்பிடலாம் முடியாது, எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி தான் நம்ம சாப்பிடணும். இதில் ரொம்ப முக்கியமான இது என்னன்னா, ஆயில் வந்து நம்ம ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம போடணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் போட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த மசாலாலாம் வேகணும். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றணும். நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுங்க, சரிங்களா? ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஆயில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்மில் போட்டுட்டு இப்போ நம்ம அந்த பொட்டேட்டோவை எண்ணெயில் போட போகிறோம். இது பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் இழுக்க தான் செய்யும், ஆனால் ரொம்பலாம் இழுக்கலை எங்களுக்கு. அது ஒரு பக்கம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுட்டு பின்னாடி திருப்புங்க. அடுப்பில் விட்டாது, சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு இதை ரசம் சாதம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும். நாங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டதில் சொல்கிறேன். இதோட நீங்கள் வீட்டில் டொமேட்டோ சாஸ் ஏதாச்சும் ஒரு சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். மீதமான அந்த எண்ணெயில் நான் என்ன பண்ணுறேன், சும்மா நம்ம பிளேட்டிங் பண்ணுறதுக்கு நம்மளும் கலர்ஃபுல்லாக கொடுக்கணுன்றதுக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தனியாக எடுத்து அந்த கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் அந்த பொட்டேட்டோஸ் மேலே போடுவேன். இது வந்து சிம்பிளான கட்லெட்டு தான். நீங்கள் வந்து வெஜிடபிள் வச்சு பண்ணணும் கட்லெட்டுக்கு அப்படிலாம் இல்லை. வீட்டில் இருக்கிறத வச்சே ட்ரை பண்ணுங்கள். எனக்கு சூப்பராக வந்துச்சு. டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு.